தரங்கம்பாடி, குத்தாலம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 ஏக்கருக்கு மேலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜாராம். ராஜாராம், எவ்வளவு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது? விவசாயிகள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சிருக்கிறாங்க? உங்களுடைய வேதனைகள் என்ன? விவரமாக சொல்லுங்க. கார்த்திகா, மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக அவ்வப்பொழுது விட்டு விட்டு மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் இந்த தொடர்ந்து மழை இடைவிடாமல் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் சராசரியாக 120.42 மில்லிமீட்டர் அளவுக்கு இந்த மழை பதிவாயிருக்கிறது. குறிப்பாக சீர்காழியில் மட்டும் 220 mm இந்த மழை பதிவுள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் நடப்பாண்டு மற்றும் 1,70,000 ஏக்கர் சம்பா சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இந்த பயிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயாராக உள்ளது. பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் இந்த பயிர்களை அறுவடை செய்து அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்வது வாடிக்கை. இந்த நிலையில் இந்த தொடர் மழையின் காரணமாக சுமார் 25,000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் சாய்ந்து மழை நீரில் மிதக்கிறது. கார்த்திகா, இதனால் விவசாயிகளுக்கு அதிக அளவில் நஷ்டம் ஏற்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி மாவட்டம் முழுவதும் இந்த பயிர் பாதிப்பானது இருக்கிறது. கார்த்திகா, ராஜாராம், கிட்டத்தட்ட 25,000 ஏக்கருக்கு மேலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அவர்கள் எவ்வளவு இழப்பு சந்திச்சிருக்கிறாங்க? அவர்கள் இழப்பீடு எதுவும் கோரிக்கை வைக்கிறாங்களா? தற்போது இந்த 25,000 ஏக்கர் மழைநீரில் சாய்ந்து மிதக்கிறது. இந்த மழையானது இன்று விடுவது போல் தெரியவில்லை. தொடர்ந்து இந்த மழையில் அந்த நெல்மணிகள் சாய்ந்து கிடந்தால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். சுமார் அவர் ஏக்கருக்கு விவசாயிகள் 30,000 அளவுக்கு செலவு செய்து இந்த பயிர்களை தற்போது அறுவடை சமயத்தில் தயாராக வைத்திருந்தனர். இந்த மழை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. எனவே தமிழக அரசு பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் இந்த மழை தொடர்ந்தால் பாதிப்புகள் தொடரும். இன்றுடன் இந்த மழை விட்டுப்பட்டாலும் கூட இந்த மழை நீரை தேங்கிய மழை நீரை வடிய வைத்து அறுவடைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த மழை சாய்ந்தனால் இழப்பு ஏற்படக்கூடும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இப்ப பெரும்பாலானமாக கை அறுவடை மாறி இயந்திர அறுவடைகளுக்கு விவசாயிகள் மாறிவிட்டனர். அதனால் இந்த மழை நீரில் மழை பெய்ததால் வயல்கள் சேரும் சகதியமாகுவதால் இந்த இயந்திரங்களை இறக்கும் போது அந்த நெற்மணிகள் சேதம் ஏற்படும். இதனால் விவசாயிகளுக்கு இழப்பு என்பது உறுதியாக தெரிகிறது. கார்த்திகா, தரங்கம்பாடி, குத்தாலம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 25,000 ஏக்கருக்கு மேலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜாராம்.